அன்னைக்கு எங்கள் வீட்டில் அவர் பாட்டுக்கு வாசல் கூட்டிகிட்டு இருந்தார். நான் சரி பால் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். சரி இந்தா நீ கூட்டு, நான் போய் பால் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு என்கிட்ட தள்ளிட்டு போயிட்டாரு. அந்த அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சோள இட்லிக்கு சாம்பார் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க. முருங்கைக்காய் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு. பால் வாங்கிட்டு வந்தார். நான் இட்லி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டீ வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம வீட்டில் மார்னிங் எழுந்து எல்லாத்துக்கும் ஒரு வேலை. கவிஸ் கண்டனைக்கு ஸ்கூலுங்கெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருந்தா. எங்கள் வீட்லயே அவர் பாரு சின்னவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்து ஜாலியாக டிவி பார்த்துட்டு இருக்கிறாரு. எல்லாரும் இங்கே அறக்க பறக்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சார் மட்டும் ஜாலியாக இருக்கிறாரு. இட்லி பார்த்தீங்கன்னா ஊற்றி வச்சு கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்துல நல்லா வெந்துடும். அவ்வளோ சூப்பராக இருந்தது. நார்மல் இட்லிக்கு இந்த மாதிரி இட்லி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அளவு பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் முழு சோளம், 2 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு நார்மலாக இட்லி கரைக்கிற மாதிரி தான் அரைச்சி எடுத்து 6 to 7 மணி நேரம் புளிக்க வச்சு நார்மல் இட்லி சுடுவிடுங்க. அதே மாதிரி தான் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.